வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் பலன்கள் நிறைய பேர் ஆசையாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பதிவாயிடுச்சு. இதில் உள்ள பலன்கள் பற்றி எங்களுக்கு தெரியணும், நாங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இங்கே கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமும் சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயமும் என்னவா இருக்கும்னா பிள்ளைங்களுடைய படிப்பு. ஆமா. இந்த படிப்பை பற்றி யோசிக்கும் போது என்ன ஆகுறோம் அப்படின்னா, இவ இப்படியே இருந்துருவாங்களா, அஹ் நம்ம எந்த முன்னேற்றமும் இருக்காதா, இதுக்கு இது வரலையே அப்படின்ற அந்த ஒரு கவலையே நம்மளை கொன்று எடுக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாம ஜபிக்க வேண்டிய நாமம் என்ன, அதுக்கான ஸ்தலம் என்னன்றதையும் காமாட்சி. வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் பலன்கள் நிறைய பேர் ஆசையாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பதிவாயிடுச்சு. இதில் உள்ள பலன்கள் பற்றி எங்களுக்கு தெரியணும், நாங்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கூட இங்கே கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து உங்களுடைய மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது உடல் வியாதிக்கு அடுத்து மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமும் சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயமும் என்னவா இருக்கும்னா பிள்ளைங்களுடைய படிப்பு. ஆமா. இந்த படிப்பை பற்றி யோசிக்கும் போது என்ன ஆகுறோம் அப்படின்னா, இவ இப்படியே இருந்துருவாங்களா, அஹ் நம்ம எந்த முன்னேற்றமும் இருக்காதா, இதுக்கு இது வரலையே அப்படின்ற அந்த ஒரு கவலையே நம்மளை கொன்று எடுக்கும் ஐயா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாம ஜபிக்க வேண்டிய நாமம் என்ன, அதுக்கான ஸ்தலம் என்னன்றதையும் நீங்க காமாட்சி. சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹா. நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்விதான். ஏன்னா இந்த காலத்துல ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு இது. ஸோ அதனால நீங்க இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதாகட்டும், இந்த ஜேஇஇ மாதிரியான எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு, ஸோ நீட்டை கிராக் பண்ணுறதுக்கு, ஒரு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் முயற்சி கண்டிப்பாக தேவை. முயற்சி இல்லைன்னா நம்ம எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. முயற்சியோட தெய்வ அனுகூலமும் தேவைங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா தேவி பாகவதத்துல ப்ரஹஸ்பதி இந்திரன் கிட்ட சொல்றார், இந்திரா நீ என்னதான் முயற்சி பண்ற, முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். முயற்சியோட தெய்வ அனுகூலம் இல்லைன்னா உன்னால் காரியத்தை சாதிக்க முடியாதுங்கிறதையும் சொல்றார். அப்போ அந்த தெய்வ அனுகூலமும் தேவை, முயற்சியும் தேவை. அதனால இப்போ இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் நல்லபடியான ஒரு 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 ஸ்டேஜை அடையறதுக்கு, ஒரு நல்ல ஸ்கோரை ஏர்ன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு படிப்பிலே மந்தமா இருக்கக்கூடியதான குழந்தைகள், படிப்பு சரியா வராத குழந்தைகள், இல்ல படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறா, ஞாபக மறதியானது அவர்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னாக்க, அவர்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து சாரதா ராத்யாயை நமஹா அப்படிங்கிறதான நாமா. இந்த சாரதா ராத்யா அதாவது சாரதையினாலே ஆராதிக்கப்பட்டவள், சாரதைனா சரஸ்வதி, சரஸ்வதியினாலே பூஜிக்கப்பட்டவள் பராசக்தி. அப்படி அந்த நாமா லலிதாம்பிகையை, காமாட்சியை சரஸ்வதி ஆராதனை பண்ணிருக்கா அப்படிங்கிறது நமக்கு காமாட்சி விலாசத்திலேயே வளர்ந்து இல்லையா. சாரதாராத்யா அப்படிங்கிற நாமா, சாரதாராத்யா 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 அப்படிங்கிற நாமாவை மறுபடி சொல்லி ஒரு 108 தடவை சொல்லி குத்து விளக்கை ஏத்திட்டு அம்பாளுக்கு முன்னாடி ஒரு 108 தடவை இந்த நாமாவை சொல்லி ஒரு திராட்சையோ இல்ல கல்கண்டையோ அல்லது தேனையோ இல்லது பாலையோ ஏதாவது நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கோ இல்ல இந்த விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இது பண்றாள் அவளுக்கோ கொடுத்துட்டு வந்தா கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னேற்றம் தெரியும். நல்லபடியாக ஒரு ரிசல்ட் அவளுக்கு கிடைக்கும். மறுபடி முயற்சி தான் முக்கியம். முயற்சி இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சியோடு சேர்ந்து இதையும் பண்ணுறதுங்கிறது அவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரெண்டாவது, அதாவது எந்த க்ஷேத்திரத்திற்கு போகிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்பிலே நிறைய பேர் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலுக்கு போறா. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். அவளுக்கு மேல தெய்வம் இல்லையே, சரஸ்வதி தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம். வெறும் கல்வியை கொடுக்கிற தெய்வம் மட்டும் இல்லை, அவள் மும்மூர்த்திகளுக்கும் ஈஸ்வரி. சரஸ்வதியோட மகாத்மியத்தை எல்லாம் புராணம் விசேஷமா சொல்லுறது. சரஸ்வதி சகஸ்ரநாமாவே உண்டு, சரஸ்வதிக்கு 1000 நாமங்கள் உண்டு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அந்த சரஸ்வதியும் கூட யாரை உபாசிக்கிறான்னு கேட்டா அம்பிகையை உபாசிக்கிறா. அப்படி சரஸ்வதி தேவியானவள் அம்பிகையை ஆராதிச்ச க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டாக்க தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்திலே ஒன்றான சிவபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம்.
அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல சிதம்பரத்துல இருக்கு. நடராஜர் கோவிலுக்கு போறவா யாரும் சிவகாம சுந்தரிகையே முதல்ல பாக்குறது கிடையாது, சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறா. சிவபுரத்துக்கு எல்லோரும் கட்டாயம் போங்கோ. அந்த க்ஷேத்திரத்தில் கனக லதாம்பிகை அப்படின்னு அம்பாளுக்கு பேரு, கனகாம்பிகை அப்படின்னு பேரு. அது மாதிரி பொற்கொடி அம்மை தமிழிலே ரொம்ப விசேஷமான அம்பாள். சரஸ்வதி அந்த அம்பிகையை வழிபட்டுத்தான் பிரம்மதேவனை கணவனாய் பெற்றாள் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம். அதனாலே சரஸ்வதியானவள் பிரமனை கைப்பிடிப்பதற்காக வேண்டி கனகலதாம்பிகையை உபாசனை செய்து, அப்போ அம்பிகை ஒரு கையில தாமர புஷ்பத்தோடையும் இன்னொரு கையில் அக்ஷமாலையோடையும் வராபயத்தோடையும் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும்னு சரஸ்வதியை கேட்க, பிரமனை திருமணம் செய்து கொள்ளும்படியாக எனக்கு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் தாயேன்னு அம்பாள் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்போ ஆகுக அப்படின்னு ஜெகன்மாதா வரம் கொடுத்து அந்த க்ஷேத்திரத்திலேயே சரஸ்வதியை பிரமதேவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். அது போல நாரதருக்கு ஒரு சமயம் எல்லாமே மறந்து விடுத்தான். நாரதர் திரிலோக சஞ்சாரி, சர்வ வித்யாதிபதி, அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. பிரம்மாவின் புத்திரன் அவர், பிரம்மதேவருடைய புத்திரன் நாரதர். அவருக்கு எல்லா வித்யையும் மறந்து போயிடுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பிரம்மாவை போய் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி இப்படி நான் கத்துண்ட எல்லா வித்யையும் எனக்கு மறந்து போயிடுது, ஒண்ணுமே ஞாபகமே இல்லையேப்பா, நீங்க தான் எனக்கு அனுகிரகத்தை பண்ணணும். எனக்கு என்னுடைய தாயார் வித்யைகளுக்கெல்லாம் அரசி அவள் தான். ஆனா அப்படி அவளுடைய புத்திரனா சரஸ்வதி தானே அவருக்கு தாயார். அப்போ எனக்கே எல்லாம் மறந்து போயிடுத்து அப்படின்னா என்ன பண்ணுறது, என்னுடைய கஷ்டத்தை யார் விநாசம் பண்ணுவான்னு கேட்க, நான் சரஸ்வதியை திருமணம் செய்து கொள்வதற்கு காரணமான கனகலதாம்பிகையினுடைய பாதத்தை போய் நமஸ்காரம் பண்ணு. அவள் சிவபுரம்ங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கா. பரமசிவனுடைய கருணையே திரண்டு அங்க காருண்ய தீர்த்தமா இருக்கு. எப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அதுன்னா, பரமேஸ்வரனோட கருணை இருக்கு இல்லையா, அவர் தான் கருணாமூர்த்தி. சுவாமிக்கு மேல கருணாமூர்த்தி இல்லை. அவர் கருணை திரண்டு காருண்ய தீர்த்தமா அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறது. அந்த தலத்திலே உச்சிநாதருடைய பத்னியாக, சிவபுரேஷனுடைய பத்னியாக கனகலதாம்பிகைங்கிற நாமத்தோடு தேவி இருக்கா. அவள் ஸ்ரீவித்யா மூர்த்தி, மூலாதாரத்திலே குண்டலினியாக விளங்குறவள், ஆதிசக்தியானவள். அவளுடைய பாதாரவிந்தத்தை போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்ல, நாரதரும் கூட பிரம்மலோகத்தில் இருந்து சிவபுர க்ஷேத்திரத்திற்கு அங்கே விளங்கக்கூடிய பராசக்தியான கனகலதாம்பிகையினுடைய பாதாரவிந்தத்தை சரணாகதி பண்ணி மூல குண்டலினியாகவும் சரஸ்வதிக்கும் ஆதாரமான பராசக்தியாகவும் வாக்கிற்கு ஈஸ்வரியாயும் விளங்கக்கூடிய அவளை உபாசனை பண்ண, அப்பொழுது அந்த பராசக்தியானவள் தரிசனம் கொடுத்து ஆதிசக்தியாக வாகீஸ்வரியாக தரிசனம் கொடுத்து, நாரதர் எந்த வித்யைகளை எல்லாம் மறந்து போனாரோ அந்த வித்யை தானே உபதேசம் பண்ணினாள். அந்த காரணத்தினாலே தான் மறதி நோய் இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள் படிப்பிலே சிறந்து விளங்காம கொஞ்சம் மந்தமா இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஒரு உத்தியோகத்திற்கான படிப்புகளா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவா எல்லோரும் நிச்சயமாக சிவபுரிங்கிற க்ஷேத்திரத்திற்கு போய் அங்கே விளங்கக்கூடிய உச்சிநாதரையும் அவர் பத்னியான கனகலதாம்பாளையும் தரிசனம் பண்ணி, சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ண வேண்டும். அப்படி 13 வாரங்கள் பண்ணினாக்க, ரொம்ப தூரத்துல இருக்கிறவா வேணா ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு போங்கோ. பக்கத்துல இருக்கிறவா ஒரு 13 வாரங்கள் தொடர்ந்து, முதல் வாரம் அபிஷேகம் வஸ்திரங்கள்லாம் சாத்தினா போறோம், 13 வாரம் கோவிலுக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்படி அர்ச்சனை பண்ணினா இந்த எல்லா விதமான மறதி நோய் இதெல்லாம் நீங்கி போகி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கக்கூடியதான ஒரு வல்லமை அவர்களுக்கு ஏற்படும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தைகளுடைய மந்தத்தன்மை நீங்கும். இவைகள் எல்லாமே கிட்டும். கனகலதாம்பிகையை சேவிக்கிறவாளுக்கு எல்லாவற்றிலேயும் ஜெயம்தான், அதுல சந்தேகமே இல்லை. சிதம்பரத்திலே சிவகாம சுந்தரி தான் கனகலதாம்பிகையாக சிவபுர க்ஷேத்திரத்தில் இருக்கா. அதனால இந்த மாதிரி குழந்தைகளுக்காக வேண்டி இருக்கப்பட்டவாளும் சரி, பெரியவாளும் சரி, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இது பண்ணுறதுக்கு, இப்போ ப்ரமோஷனுக்கு கூட எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணினா தானே நமக்கு ஐடியில இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கிறது. அவளாமும் கூட சிவபுரத்திற்கு போய் கனகலதாம்பாளை தரிசனம் பண்ணி அம்பாளுக்கான கைங்கரியங்களை பண்ணா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸ்ரீமாத்ரே நமः. சிதம்பரம் அப்படின்னாலே நடராஜர், அங்க இருக்கக்கூடிய பள்ளி கொண்டு படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அதை தாண்டி நம்மளுடைய சிவகாமி அம்பாள், அதை விட்டு வெளியில வந்தா தில்லை காளி, இப்படி இருந்த இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்.
இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்துலயே இப்படி ஒரு அற்புதமான கோவில், நீங்க இப்படி ஒரு பரிகாரத்துக்காகவும் சரி, சரஸ்வதியோட மொத்த குடும்பமும் அங்கே அவங்களுக்கு அத குலதெய்வம் மாதிரி வழிபடுறாங்க ஆமா. அப்படின்னு நீங்க சொல்லும்போது, இது புது தகவலா இருக்கு. காமாட்சி. நானும் இன்னும் அடுத்த வாட்டி இது போல நிறைய சிதம்பரம் இருக்கு. போனது. அம்பாளை பத்தின விஷயங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அது அம்பிகை தான் வெளிப்படுத்தணும். கண்டிப்பா, கண்டிப்பா. காமாட்சி. அதுக்கு தான் உங்கள வெளிப்படுத்தி காமாட்சி, இருக்கிறா. காமாட்சி, காமாட்சி.